எல்லாருக்கும் வணக்கம். பார்ட் 3ல உங்க விஜய் பாலமுருகன் பேசுறேன். என்ன நான் கம்பெனி வேற லெவலில் பண்றீங்கன்னு நினைப்பீங்க. ஓகே நண்பா, இன்னைக்கு வந்து மதிராஜ் பக்கத்துல நம்ம இருக்கோம். மதிராஜை பத்தி பார்ட் 2 1 பார்ட் 1 சிங்கம் 3 மாரி சூர்யா படம் மாரி போட்டுட்டே இருக்கும். இந்த பார்ட் 3 வந்து ஒரு சுவாரஸ்யமான தகவல். அவர் எதில் இன்ட்ரெஸ்டா இருக்காரு, அவர் பண்ண சாதனைகளை வந்து நான் வச்சிருக்கேன். என்னடா புக்கு அப்படியே வாய்ப்பாடம் கேட்பீங்க. இந்த வாய்ப்பாடம் நண்பா, அதாவது தினமலர்ல வார மலர்ல வந்து அவர் ஏதுன அந்த கவிதைகள்லாம் வந்து பிரைஸ் வாங்கியிருக்காரு. 2000 ரூபாய் சன்மானம் வாங்கியிருக்காரு நம்ம மதிராஜ். இது எப்படி இந்த ஆர்வம் இவருக்கு வந்துச்சு, அதை பத்தி சுவாரஸ்யமான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது உங்கள் விஜய் பாலமுருகன். இந்த வீடியோ போவோம், நல்லா பாத்துக்கோங்க. நான் ஸ்டைல்ல போடுறேன். ஓகே மதிராஜ், உங்களோட திறமையை பத்தி சொல்லுங்க. முன்கூட்டியே ஒன்று சொல்லிடுறேங்க. இப்போ நீங்கள் சாதனை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற போல் நான் எதுவும் சாதனைலாம் பண்ணலைங்க. எனக்கு வந்து எழுத்தில் வந்து ஆர்வம் வந்து சிறு வயதுலேருந்தே இருந்துகிட்டு இருந்தது. அது வந்து கவிதை எழுதுறதா இருக்கட்டும், இல்லை கதை எழுதுறதா இருக்கட்டும், அல்லது மற்ற விஷயங்கள் நம்ம பார்க்கக்கூடிய காட்சியை வந்து ஒரு கட்டுரையாக எழுதுறதா இருக்கட்டும். இதில் வந்து